ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து மற்றும் ஒரு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாம் சேலம், திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களிலிருந்து வெளிவந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஈரோடு மாவட்டத்திலேருந்து வெளிவந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். மொத்தம் 4 வகையான பதவியின் கீழே நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸ், மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், கிரேடு 2 ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஆர் சப்போர்ட் ஸ்டாஃப் இப்படின்னு சொல்லி நமக்கு 4 வகையான பதவியின் கீழே தலா ஒரு பதவிக்கு 4 வேகன்சின்னு சொல்லி நமக்கு 4 வகையான பதவிகளுக்கும் 16 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. மெடிக்கல் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் 40 வயசு வரைக்கும், ஸ்டாஃப் நர்ஸாக இருந்தால் 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கராக இருந்தால் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போஸ் ஸ்டாஃப் இதுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 60,000, ஸ்டாஃப் நர்ஸுக்கு 18,000, மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 17,000 வந்து கிடைக்கும். அடுத்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8,500 வந்து கிடைக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து டிப்ளமோ ஆர் டிகிரி கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். மல்டி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 12th சயின்ஸ் குரூப்பாக இருக்கலாம், இல்லை பயாலஜி குரூப்பாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணி நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது. குறிப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பதவிகள் வந்து தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் வந்து பணி நிரந்தரம் செய்ய மாட்டாங்க. நீங்கள் பணி செய்வதற்கான ஒப்புதல் கடிதம் வந்து நீங்கள் அளிக்கணும் 11 மந்த்துக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை வந்து நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னா நிர்வாக செயலாளர் ஆர் மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், திடல், ஈரோடு மாவட்டம், ஈரோடு 638-012 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் என்னைக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னா மார்ச் 24, 2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் வந்து ஆஃப்லைன் மோடில் நீங்கள் அனுப்பியிருக்கணும். அது பின்னாடி போகிற எந்த அப்ளிகேஷனும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் முன்கூட்டியே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. விண்ணப்பத்தோடு பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பத்தை வந்து நீங்கள் நேரிலும் போய் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா விரைவு தபால் மூலியமும் நீங்கள் அனுப்பலாம். விண்ணப்பங்கள் படிவங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டான ஈரோடு.nic.in என்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷனோட பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இணைச்சி, அதாவது 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி, டிப்ளமோ மார்க் ஷீட்டு இது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்கும் வந்து இதே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேலிட் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஃபோன் பில்லு, இபி பில்லு வந்து உங்களுடைய அட்ரஸுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் அதுக்கான ப்ரூஃப் வந்து நிற்கணும். நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் நிற்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோவிட் காலத்தில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் இணைச்சி, அதாவது எல்லாமே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து